எல்லாருக்கும் நன்மையை பத்தி மட்டும் யோசிச்ச நான் இன்னைக்கு தீராத வழியில இருக்கேன். அதிகாரமும் பதவியும் கையை விட்டு போனதுல எனக்கு சுத்தமா கவலை இல்ல. ஆனா எதிர்பாராம எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், நாளைக்கு மனசு விட்டு கடவுள் முன்னாடி பிரார்த்தனை பண்ணணும். அப்பதான் என்னோட மனசு சமாதானமாகும். இந்து பூஜை ரூம்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சே. இவ இவ்வளவு நேரம் உள்ள உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்து, ஏய் இந்து, ஏய் உன்னதான் கதவை தரேன்னு சொன்னேன். கதவை தரேன்னு சொன்னேன். என்ன அண்ணி, ஏன் கத்திட்டு இருக்கீங்க? அவ பூஜை ரூம்குள்ள உட்காந்து என்ன செய்யறான்னு எனக்கு தெரியணும். ஒருத்தர் பூஜை ரூமுக்குள்ள போனா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அண்ணி? எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்கீங்க? அவ பூஜை பண்ணிட்டு இருக்காளா இல்ல வேற ஏதாவது விபரீதமா செய்யறாளான்னு எப்படி உனக்கு தெரியும்? ஒருத்தர் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா அவங்க தற்கொலை தான் பண்ணிக்க போறாங்கன்னு நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்களா அண்ணி? எனக்கு சந்தேகம்லாம் இல்லாம இல்ல. அப்படி இல்லனா நான் இவ்ளோ தூரம் கதவை தட்டி அவ திறக்கவே இல்ல. அவ ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறா? இந்துவ கம்பெனியை விட்டு தூக்குனதுனால அவ ஏதாவது விபரீத முடிவு எடுத்திருந்தானா? நீ எதுக்கடி சிரிச்சிட்டு இருக்க? நீங்க இப்ப பேசினதே எனக்கு காமெடியா தெரிஞ்சது. இந்துவோட மரணத்துக்காக இங்க ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அதே ஆளு இந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு அப்படியே பதறிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் பார்க்காம சிரிக்காம நான் என்ன பண்றது? பார்வதி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. இந்து நம்ம வீட்டுல இருக்கப்போ அவ ஏதாவது பண்ணிக்கிட்டானா அது நம்ம எல்லாரையுமே பாதிக்கும். அப்புறம் நம்ம எல்லாரும் போலீஸ் கேஸ்ன்னு எல்லாரும் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். அத நீ மறந்துடாத. நான் ஒரு விஷயம் கன்ஃபார்மா சொல்றேன். இந்து அந்த ரூமுக்குள்ள போனானா அவ கடவுள்கிட்ட மனசை விட்டு பேசிட்டு இருக்கா, அவ புருஷனுக்காக. அந்த அளவுக்கு நல்ல மனசுள்ள பொண்ணு. நல்ல மனசாம், பெரிய நல்ல மனசு. அதெல்லாம் நீ என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நான் கூப்பிட்டதுனாலதான் கதவை திறக்கல போல இருக்கு. நீ வேணா கூப்பிட்டு பாரு. மனசுக்கு நிம்மதி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் விளக்கேத்தி சாமி கும்பிட்டு இருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு போங்க. அவளை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே அதுவே போதும். எல்லா இடத்துலயும் இவ என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டே இருக்கா. மத்தவங்க முன்னாடி என் மானத்தை வாங்குறா. கடவுளே, நான் என் மனசு திறந்து பேசுறதுக்கு எனக்குன்னு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. கடவுளே, நீங்க எதுக்காக என்ன இவ்ளோ சோதிச்சுட்டு இருக்கீங்க? நான் என்ன பாவம் செஞ்சேன்னு நீ இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க? இந்து, ஏய் இந்து, ஏய் உன்னதான் கதவை தரேன்னு சொன்னேன். கடவுளே, உங்க முன்னாடி கூட என்னால நிம்மதியா பேச முடியல. ஆமா, நீங்க சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து கிளம்பி எங்க போறீங்க? இவ்ளோ சீக்கிரம் நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்புனதே இல்லையே. எனக்கு தோன்ற இடத்துக்கு நான் போக வேண்டி. என்னை பத்தி விசாரிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்ன அதை சொல்லு. நான் சும்மா வீட்ல இருந்தப்போ உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உங்களை பத்தி வீட்ல இருக்கவங்க எல்லாம் சொல்றத கேட்கும்போது எனக்கு அழுகையா வந்துருச்சு. என்ன நினைச்சு யாரும் அழுது கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அந்த இந்துவை தோக்கடிக்கதான் இப்படி குடிச்சு குடிச்சு கெட்டு போறீங்களா? நான் குடிக்கிறதே என்னுடைய மன நிம்மதிக்குடி. அப்புறம் இந்து கஷ்டப்படணும், என்ன நினைச்சு அவ துடியா துடிக்கணும், அதுக்கு தான் குடிக்கிறேன். ஆனா நீங்க இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்தா இந்து இதெல்லாம் பார்த்து கவலைப்படவே மாட்டா. அவ இப்பவும் அவ செய்யறது செய்ய போறது எல்லாமே சரின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க சொல்றீங்க அவ வருத்தப்படுவான்னு. அவ உங்களை நினைச்சு துடியா துடிக்கணும்னு சொல்றீங்க.
அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவ பதறி போனதா உங்களுக்கு தோணுச்சா? குற்ற உணர்ச்சியோட ஒரு வார்த்தையாவது உங்ககிட்ட வந்து சொன்னாளா? நீங்க ஜெயில்ல இருக்கும்போது கூட அவ சந்தோஷமா இருக்கிறது தான் நான் பார்த்தேன். அந்த நேரத்துல எல்லாம் நான் உங்களை நினைச்சு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எங்க அப்பா கிட்ட கேளுங்க. இத சொல்லதான் நீ என்ன கூப்பிட்டியா? எனக்கு உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். இந்து செஞ்ச சதி வேலையால உங்க மனசு ரொம்ப கதிகலங்கி போயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லனா நீங்க இப்படி ஒரு குடிகாரனா ஆயிருக்க மாட்டீங்க. மாமா, நான் சொல்லும்போது ஒருவேளை என்ன அடிக்கலான்னு கூட தோணலாம். ஒருவேளை நீங்க என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி குடிச்சு கெட்டு போறதுக்கான காரணம் அந்த இந்து தான். அவளோட நடத்த கெட்ட விஷயம் தான். உங்க கண்ட்ரோல்ல எல்லாம் இனிமே அவ நிக்கவே மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்காக குடிச்சு உங்க உடம்ப கெடுக்காம அவளை பேசாம உங்க வாழ்க்கையில இருந்து வெளியில அனுப்பிடுங்க. அப்பதான் நீங்க என்னோட பழைய மாமாவா மாற முடியும். அபி, இந்துவை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா எனக்கு சில சமயங்கள கோவம் வந்திருக்கு. ஏன் உன்னை கூட பல தடவை அடிச்சிருக்கேன். ஆனா இப்ப அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல. நான் கிளம்புறேன். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். மாமா, நீங்க இப்படி அவசரப்படுறது பாருக்கு போகதானே எனக்கு தெரியும். இப்போ நீங்க இருக்க மனநிலையில நீங்க ஒரு சொட்டு ட்ரிங்க்ஸ் கூட எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கிறது குடிக்கும் போது மட்டும்தானே எனக்கு நல்லா தெரியும். உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும். அதனால மாமா, ஒரு நிமிஷம் இருங்க. மாமா, உங்களுக்காக நான் வாங்கினது. உங்களை சந்தோஷப்படுத்த நான் இது மாதிரி நிறைய வாங்கிட்டு வரேன். ஆனா இதெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுல போய் பிரச்சனை பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு யாருக்கும் சொல்லவும் கூடாது. அபி, நீ தான் என் மனசு புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த சரக்கு மாதிரி என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவ நீ தான். தேங்க்யூ. அப்புறம் நான் கிளம்புறேன். இன்னைக்கு அந்த இந்துவா மாமா 4 சாத்து சாத்தணும். அதுக்கு ஏத்த மாதிரியான சரக்கை தான் நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ராத்திரி மாமா கிட்ட அவ அடி வாங்கி அழுதுகிட்டே இருக்கணும். இன்னைக்கு அவ மாமா கிட்ட செத்தா. ஏய் இந்து, இப்ப நீ யாரடி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஜேபியவா இல்ல அந்த ரகுவையா? இந்தாங்க, நீங்களே செக் பண்ணுங்க நான் யார்கிட்ட பேசியிருக்கேன்னு. நீ பயங்கரமான ஆள்னு எனக்கு தெரியும்டி. கம்பெனிலையும் கோல்மால் பண்ணிட்ட. என் வாழ்க்கையிலையும் நீ விளையாடிட்டேடி. இப்ப மொபைல்ல தில்லாலங்கடி வேலை பண்ணி என்னை ஏமாத்த பாக்குறல. இங்க பாருங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசி என் மனசை காயப்படுத்துறீங்க? ஆளாளுக்கு பல விஷயங்களை சொல்லி ஏன் மனசை காயப்படுத்துறீங்களா? எல்லா வலியும் அவமானத்தையும் நான் மட்டும் தாங்கிக்கணும். ஆனா நான் யாருக்கிட்டையும் எதையும் கேட்க கூடாது, அப்படிதானே? இங்க பாருங்க, உங்க மனசை யார் காயப்படுத்துறா? யார் அவமதிக்கிறது? நானா? நான் இன்னைக்கு அந்த ஆளை பார்த்தேன்டி. அந்த பெரிய பிசினஸ் மேக்னட்டான ஜேபிய அந்த ஆளை பார்த்துட்டு தாண்டி வரேன். நீங்க எதுக்கு ஜேபி சாரை பார்க்க போனீங்க? இந்த நிலைமையில அவரை பார்க்க போனீங்க? போனா என்னடி, இந்த நிலைமையில நான் அந்த ஆளை போய் பார்க்க போனா உனக்கு பிடிக்கலையா? இந்த
இந்த நிலைமையில போனாதான் அந்த ஆளுகிட்ட எல்லாம் பேசவே முடியும். அதனால தாண்டி போனேன். உங்களுக்கு ஜேபி சார் கிட்ட பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? பாத்தியா, அந்த ஆளை பத்தி பேசணும்னு உனக்கு டென்ஷன் ஆகுதுல்ல? நான் ஜேபியோட பேசுறதுனால உனக்கு பிரச்சனை இல்ல. என்னங்க? உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு உன்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு உன்கிட்ட பண்ண சதியெல்லாம் லிஸ்ட் போட்டு கேட்க தாண்டியா அந்த ஆள்கிட்ட போனேன். அப்புறம் உங்களுக்கு அதுக்கான பதில் எல்லாம் கிடைச்சதா? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுடி. என்ன உள்ள தள்ளுறதுக்கு ஒன்ன வச்சு விளையாடுனது அந்த ஜேபி, அது அந்த ஆள் தாண்டி. இங்க பாருங்க, எதுக்கு இப்படி இல்லாத விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி குணம் எல்லாம் உங்ககிட்ட இருந்ததே கிடையாது. ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லக்கூடாததெல்லாம் சொல்றீங்க. ஆமாண்டி, கூடவே இருந்து கழுத்தா இருக்கிறவங்கள அப்ப எனக்கு தெரியல. இப்ப நான் அடையாளம் கண்டுகிட்டேன். என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அதுக்கு தான் நான் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சேன். அப்படி பார்த்தா இது எல்லாத்துக்கும் சரக்கு காரணம் இல்ல, நீ தாண்டி. நீ ஒருத்தி தாண்டி. என்னங்க இதெல்லாம் இதெல்லாம் எல்லா குடிகாரங்களும் சொல்ற வழக்கமான நியாயம்தான். நீங்களும் அந்த மாதிரி மாறிடாதீங்க. தயவு செஞ்சு இனிமே நீங்க குடிக்காதீங்க. கைய விடுறி. நீ என்ன தொடுறது எனக்கு பிடிக்கல. உனக்கு நான் குடிக்கிறத நிறுத்தணும், அப்படிதானே? நான் குடிக்கிறத நிறுத்தணும்னா நீ இந்த வீட்டை விட்டு போகணும். நீங்க இருந்தீனா நான் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த அளவுக்கு என் மனசு ஃபுல்லா வெறுப்பா தாண்டி இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நீ. அப்படின்னா நான் இங்க இருந்து போகணும் தான் நீங்க விரும்புறீங்களா? அப்போ உங்களுக்கு நான் தேவையில்லையா? உனக்கு தாண்டி நான் தேவையில்லாதவன் ஆயிட்டேன். அதனால தானடி ஜேபி கூட நீ சேர்ந்துக்கிட்ட என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. அப்படிப்பட்ட ஒருத்தி எனக்கு எதுக்கடி? நீ எங்கேயாவது போ, எங்கேயாவது போய் தொலைடி. என்ன மட்டும் விட்டுரு ப்ளீஸ். ப்ளீஸ் என்னை விட்டுரு. இதுக்கப்புறம் நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமானதோ எனக்கு சப்போர்ட் பண்ணி என் புருஷன் இருந்தாரு. இப்ப எனக்கு அதுவும் இல்ல. என்ன பார்க்கவே அவருக்கு பிடிக்கல. நான் இங்க இருந்து போனா மட்டும்தான் அவர் நிம்மதியா இருப்பாரு போல. இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. மனசுக்கு ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். என் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அம்மா, உங்களை எழுப்பி உட்கார வச்சு என் வருத்தத்தை சொல்ல நான் விரும்பல. சொன்னா மட்டும் நீங்க என்ன பண்ண முடியும்? அவர் என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டாருமா. இப்போ அவர் என் முகத்தை பார்த்து என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நான் என்னமா பண்றது? இதுக்கு மேல இங்கே இரு நீங்க சொல்லுவீங்களா? அம்மா, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியல. இதுக்கு மேல என்னால தாங்க முடியல. நானும் ஒரு மனுஷி தானே. அந்த நினைப்பு இங்க இருக்க யாருக்கும் இல்ல. என் வீட்டுக்காரு என்னாலதான் கெட்டு போறாருன்னு சொல்றாங்க. என்ன அவர் பார்க்க பார்க்க அவருக்கு குடிக்க தோணிட்டே இருக்கும். நான் இந்த வீட்டை விட்டு போறதுனால அவர் குடி பழக்கத்தை விட்டுட்டாருன்னா நல்லது தானே. நான் கிளம்புறேம்மா. நான் போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. நான் எங்க போனாலும் நீங்க என் மனசுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க.
உங்களோட இந்த பொண்ணை எப்பவுமே மறந்துடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன மறந்துடாதீங்க. அப்பப்போ என்ன பத்தி நினைங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. உங்களை எழுப்பி போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. நீங்க கண்டிப்பா என்ன விட மாட்டீங்க. ஆனா நான் இங்க இருந்து போய்தான் ஆகணும். நான் எங்க போனாலும் என்னோட அம்மாவை மறக்க மாட்டேன். நான் கிளம்புறேம்மா. இந்த ராத்திரி நேரத்துல கையில பேக் எடுத்துக்கிட்டு எங்க ஓடுறா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமே. எவ்வளவு எதிர்பார்ப்போட நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். ஆனா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கடவுளே, எந்த ஒரு தப்பும் பண்ணாம நான் வலியை அனுபவிக்கிறேன். என்னால இதை தாங்கிக்க முடியல கடவுளே. இந்து, எதுக்காக என்ன வர சொன்ன? உனக்கு இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ரகு மாமா, நீ இந்த பேக் எடுத்துட்டு எங்க போற? தனியால நீ எங்க போயிட்டு இருக்கன்னு கேட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன் ரகு மாமா. வீட்டை விட்டு போறியா? எதுக்காக? நீ இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சொல்லுங்க, நான் இந்த வீட்ல வாழணுமா? அப்படி வாழ்ந்தா எனக்கு அதனால என்ன சந்தோஷம் இருக்கு? என்னால என் புருஷ குடிச்சு நாசமா போறத நான் பார்த்துட்டே இருக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றத நினைச்சு நீ கோபப்படாத. வீட்டை விட்டு வெளியே வந்த உன்னை உன் மனசை மாத்துறதுக்காக சொல்லல. ஆனா நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பானது. எதுக்கும் நீ இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு முடிவிடு. ரகு மாமா, இதுக்கு மேல என்னால இந்த வலியை தாங்கிக்க முடியல. என்னால எதை வேணா தாங்கிக்க முடியும். ஆனா என் புருஷன், அவரே என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாரு. இவ்வளவு காலம் என்கிட்ட அன்பாவும் பாசமாவும் பேசிட்டு இருந்த அவரோட மாற்றத்தை பார்த்து நான் மொத்தமா உடைஞ்சு போயிட்டேன். பேசாம எங்கேயாச்சும் போய் செத்துடலாமான்னு தோணுது. இந்து, முதல்ல நீ உள்ள போ. ராத்திரியில வெளியே போறது ரொம்ப தப்பு. நான் நாளை காலைல வரேன். அருண் சுயநினைவோட இருக்கும்போது அவனுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். வேண்டாம் ரகு மாமா, அவருக்கு முன்னாடி எதுக்காக நீங்க எனக்காக அவமானப்படணும்? இங்க இருந்து என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க. நான் இப்ப என் அண்ணன் கிட்டதான் சொல்றேன்.
இப்போ உன்னை கூட்டிட்டு போனா அது தப்பாயிடும். இன்னைக்கு ராத்திரி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். அப்படின்னா நீங்களும் எனக்கு உதவி பண்ண மாட்டீங்கல்ல? சரி, அப்படின்னா நீங்க கிளம்புங்க. என்ன இருந்தாலும் என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போறத முடிவு பண்ணிட்டேன். இந்த ராத்திரி நேரத்துல நீ எங்க போலாம்னு நினைச்சிட்டு இருக்க? நான் எங்கேயோ போய் தொலைறேன். நான் எங்கேயாவது போய் விழுந்து செத்துட்டா அதை பத்தி யாருக்கு கவலை இருக்கு? யாருக்குமே தேவையில்லாத ஒரு அனாதை தானே நான். நீங்க கிளம்புங்க, நான் தனியாவே போய்க்கிறேன். சரி, நீ தனியா போக வேண்டாம். நீ என் கூடயே வரலாம். அதான் நீ வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டல்ல. சரி, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ வந்து வண்டியில ஏறு. வா வா, வந்து உட்காரு. அப்ப இதுதான் இவளோட பிளானா? அடி பாவி, எங்க குடும்பத்தையே ஏமாத்துறியா நீ? இன்னையோட இந்த குடும்பத்தை விட்டு உன்னை விரட்டி அடிக்கிறேனா இல்லையான பாரு. என் பிள்ளைக்கு துரோகம் பண்ண உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. Catch us on TV, Thandione.com and YouTube.